ஹலோ டியர் ஸ்கேன்டோபிக் யூசர்ஸ். இந்த வீடியோவில் நம்ம ஸ்கேன்டோபிக் ஆப்பில் நம்ம புதுசாக ஒரு ஃபீச்சர் ஒன்று ஆட் பண்ணியிருக்கிறோம். அந்த ஃபீச்சர் என்னது, அது எப்படி உங்களுக்கு யூஸ் ஆகும், அதோட பெனிஃபிட்ஸ் என்னது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ நம்ம ஆப்பில் ஃபீஸ் அப்படின்னு சொல்லி புதுசாக ஒரு காலம் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கிறோம். சரிங்களா? ஸோ இந்த ஃபீஸ் என்னது அப்படின்னா, இப்போ நம்மளோட ரெஸ்டாரண்ட்டில் நம்ம ஹோம் டெலிவரி, டேக் அவே இந்த ஆப்ஷன்ஸ்லாம் வச்சுருப்போம். சரிங்களா? ஸோ அந்த ஆப்ஷன்ஸ் மூலமாக ஒரு கஸ்டமர் ஒரு ஃபுட் ஆர்டர் போடுறாங்க அப்படின்னா, அந்த ஃபுட்டுக்கு நமக்கு அடிஷ்னல் சார்ஜஸ் சில சமயம் வந்து ஆட் ஆகும். சரிங்களா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு பக்கெட் பிரியாணி ஆர்டர் போடுறாங்கன்னா, அதுக்கு பக்கெட் சார்ஜஸ்னு ஒன்று வந்து நமக்கு ஆட் பண்ணுவோம். அப்புறம் பார்த்திங்கன்னா, ஒரு பிரியாணி ஆர்டர் போடுறாங்க அப்படின்னா, அந்த பிரியாணிக்கு கண்டெய்னர் சார்ஜஸ்னு ஒன்று இருக்கும். அண்ட் டிரான்ஸ்போர்ட் சார்ஜஸ், இந்த மாதிரி நிறைய விதமான சார்ஜஸ் வந்து இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த சார்ஜஸ் எல்லாத்தையும் நம்ம ஃபுட் ஐட்டம்ஸோடு சேர்த்தோம் அப்படின்னா, ஃபுட் ஐட்டம்ஸோட ரேட் ரொம்ப அதிகமாகிக்கிட்டே போகும். சரிங்களா? ஸோ அதனால் நம்ம இந்த மாதிரி ஒரு புதுசாக ஒரு செக்ஷன் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கிறோம். இந்த ஃபீஸ் டேப் மூலமாக நீங்கள் உங்கள் ஷாப்பில் அடிஷ்னலாக நீங்கள் எந்த மாதிரியான சார்ஜஸ்னாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அந்த சார்ஜஸை எந்தெந்த ஃபுட் ஐட்டம்ஸுக்கு அதை ஆட் பண்ணணுமோ அந்தந்த ஃபுட் ஐட்டம்ஸுக்கு நீங்கள் போய் ஆட் பண்ணிக்கலாம். எந்த மோடில் ஆர்டர் போடுறாங்களோ அந்த மோடுக்கு மட்டும்தான் இந்த சார்ஜஸ் வரணும் அப்படிங்கிற மாதிரியும் நீங்கள் ரூல் செட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ நான் உங்களுக்கு ப்ராக்டிக்கலாக காமிக்கிறேன், உங்களுக்கு இன்னும் தெளிவாக புரியும். ஸோ நான் இப்போ வந்து ஆட் ஃபீங்கிறத கொடுக்குறேன். நான் இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, கண்டெய்னர் சார்ஜஸ் அப்படிங்கிற ஒரு ஃபீயை வந்து நான் ஆட் பண்ண போகிறேன். ஸோ இதை நான் எதுக்கெலாம் ஆட் பண்ண போகிறேன்னா, என்னுடைய ஷாப்பில் பிரியாணி யாராவது ஆர்டர் போடுறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு அந்த கண்டெய்னர் சார்ஜஸ்ஸுங்கிறது வந்து அடிஷ்னலாக வரணும். இது ஒன்லி டேக் அவே அண்ட் ஹோம் டெலிவரி ஆர்டர்ஸ்க்கு மட்டும்தான் வரணும். அந்த மாதிரி நான் ஒரு ஃபீஸ் வந்து நான் இதில் ஆட் பண்ண போகிறேன். சரிங்களா? ஸோ ஃபீயோட நேம் என்ன அப்படிங்கிறத நான் கொடுக்குறேன். இப்போ என்னோடய இது வந்து நான் கண்டெய்னர் சார்ஜஸ் ஆட் பண்ண போகிறேன். ஸோ நான் கண்டெய்னர் சார்ஜஸ்ன்னு சொல்லி ஃபீயோட நேம் கொடுத்துட்டேன். அண்ட் கண்டெய்னர் சார்ஜஸ் நான் எவ்வளோ சார்ஜ் பண்ண போகிறேன் அப்படிங்கிறத நான் இங்கே கொடுத்துட்றேன். ஸோ ₹10 எனக்கு கண்டெய்னர் சார்ஜஸ் ஆகும். ஸோ நான் ₹10 கொடுத்துட்றேன். ஓகேங்களா? ஸோ நான் ஆடுன்னு கொடுத்துட்டேன். எனக்கு இப்போ இங்கே வந்து அந்த சார்ஜஸ் வந்து ஆட் ஆகிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இந்த சார்ஜஸ் எந்த மெனு ஐட்டம்ஸுக்கு ஆட் ஆகணும் அப்படிங்கிறத நான் இப்போ போய் கொடுக்க போகிறேன். ஓகேங்களா? ஸோ நான் திரும்ப இந்த ட்ரிபிள் லைனை கிளிக் பண்ணேன் அப்படின்னா, என்னுடைய மெனு ஐட்டம்ஸ் இருக்குது. என் மெனு ஐட்டம்ஸ்குள்ளே நான் போய்க்கிறேன். இப்போது எனக்கு இங்கே அரேபியன் மந்தின்னு சொல்லி ஒரு டிஷ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ நான் இந்த அரேபியன் மந்தியை வந்து நான் கண்டெய்னரில் போட்டு தான் கொடுப்பேன். ஸோ அதனால் இந்த அரேபியன் மந்தி யார் ஆர்டர் போடுறாங்க அப்படின்னாலும் அவங்களுக்கு வந்து அந்த கண்டெய்னர் சார்ஜஸ்ங்கிறது வரணும். இது டைனிங் ஆர்டர்ஸ்க்கு வரக்கூடாது. டேக் அவே அண்ட் ஹோம் டெலிவரி ஆர்டர்ஸ்க்கு மட்டும்தான் வரணும். சரிங்களா? ஸோ நான் அதனால் இதில் இந்த எடிட் பட்டனை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணதும் எனக்கு இங்கே புதுசாக லிங்க்டு அடிஷ்னல் ஃபீஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்குது. சரிங்களா? ஸோ நான் இதில் இருந்து இந்த ஆட் ஃபீ அப்படிங்கிற இந்த பட்டனை கிளிக் பண்ணிக்கிறேன். எனக்கு இப்போது வந்து இங்கே கண்டெய்னர் சார்ஜஸ்ன்னு சொல்லி நான் அங்கே க்ரியேட் பண்ண சார்ஜ் வந்து எனக்கு இங்கே ஷோ ஆகுது. ஸோ இதே மாதிரி நீங்கள் அதில் எத்தனை சார்ஜஸ் நீங்கள் க்ரியேட் பண்ணாலும் அந்த சார்ஜஸ் எல்லாமே உங்களுக்கு இங்கே ஷோ ஆகும். சரிங்களா? ஸோ நான் இந்த கண்டெய்னர் சார்ஜஸ் அப்படிங்கிறத நான் செலக்ட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ எனக்கு இது ஆட் ஆகிடுட்டு, பட் ஆனால் இது எனக்கு டைனிங் ஆர்டர்ஸ்க்கு இந்த கண்டெய்னர் சார்ஜஸ் வந்து வரக்கூடாது. சரிங்களா? ஸோ அதனால் நான் இந்த டைனிங் அப்படிங்கிறத மட்டும் எடுத்து விட்டுருந்தேன். இதை எடுத்து விட்டுட்டேன் அப்படின்னா, டைனிங்லேருந்து யாராவது ஆர்டர் போட்டாங்கன்னா அவங்களுக்கு இந்த கண்டெய்னர் சார்ஜ் ஆட் ஆகாது. டேக் அவே அண்ட் ஹோம் டெலிவரிஸ்க்கு மட்டும்தான் ஆட் ஆகும். சரிங்களா? ஸோ இன்கேஸ் உங்களுக்கு ஹோம் டெலிவரிக்கும் இது வேணாம் அப்படின்னா நீங்கள் அதை அன்செக் பண்ணிக்கலாம். பட் ஆனால் எனக்கு வந்து டேக் அவே அண்ட் ஹோம் டெலிவரி ரெண்டுத்துக்குமே இந்த கண்டெய்னர் சார்ஜ் வந்து ஆட் ஆகணும். சரிங்களா? ஸோ நான் அதனால் அதை கொடுத்துட்டு நான் அப்டேட் கொடுத்துட்டேன் அப்படின்னா மெனு வந்து சேவ் ஆகிடும். சரிங்களா? ஸோ இப்போ என்னோடய மெனுவை ஓப்பன் பண்ணி அதிலேருந்து ஒரு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுவோம். அது எப்படி வருது அப்படிங்கிறத பார்ப்போம். சரிங்களா? ஸோ நான் இப்போ என்னோடய கியூஆர் கோட்ஸுக்கு போயிடுறேன். போயிட்டு நான் கியூஆர் கோடை வந்து ஜென்ரேட் பண்ணிடுறேன். ஓகேங்களா? இங்கே என்னோடய மெனு லிங்க் வந்துட்டு, ஸோ நான் அதை வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ என்னோடய மெனு கார்டு வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இதில் அரேபியன் மந்தி அப்படிங்கிற இந்த டிஷ்ஷுக்கு தான் நம்ம கண்டெய்னர் ஃபீ ஆட் பண்ணோம். ஸோ அதனால் இதை ஆர்டர் பண்ணி பார்ப்போம். இதை நான் ஆட் கொடுத்துட்றேன். ஆட் கொடுத்தோடனே எனக்கு கார்ட்டில் ஆட் ஆகிடுச்சு. கார்ட்டில் போய் நான் செக் பண்ணுறேன். இப்போ இதோட ப்ரைஸ் என்ன வருது அப்படின்னா ₹250 ப்ளஸ் ஜிஎஸ்டி ஆட் ஆகி ₹263 வந்து நிற்கிது. ஓகேங்களா? ஸோ நான் இப்போ ப்ளேஸ் ஆர்டர் ஆன் வாட்ஸ்அப் கொடுக்குறேன். கொடுத்தோடனே எனக்கு இங்கே டைனிங், டேக் அவே, ஹோம் டெலிவரி 3 ஆப்ஷன் இருக்குது. டைனிங்கில் கடைசியில் என்னோடய டோட்டல் அமௌண்ட் எவ்வளோ பே பண்ணணுன்னு போட்டிருக்குன்னா ₹263 போட்டிருக்கு. இதில் எந்த ஒரு ஃபீயும் ஆட் ஆகலை. சரிங்களா? அதே இது டேக் அவே போகும்போது இங்கே அடிஷ்னலாக கண்டெய்னர் சார்ஜ் ₹10.
ஸோ டோட்டல் அமௌண்ட் டு பே 273ன்னு காமிக்குது. ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி ஹோம் டெலிவரி வரும்போதும் கண்டெய்னர் சார்ஜஸ் 10 ரூபா, 273 ரூபா அப்படிங்கிறது காமிக்குது. ஓகேங்களா. ஸோ இப்போ டேக் அவேலேருந்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிடுவோம். ஓகே, இப்போ நான் என்னோடய நேம் கொடுத்துருந்தேன், கொடுத்துட்டு மொபைல் நம்பரும் கொடுத்து நான் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறேன். ஓகே, ஆர்டர் கொடுத்துட்டேன். கொடுத்த உடனே இது வாட்ஸ்அப்புக்கு எனக்கு ரீடைரக்ட் ஆகுது. ஓகே, ஆர்டர் வந்து ப்ளேஸ் ஆகிடுச்சு. இது சென்ட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா. ஸோ இப்போ நான் போயிட்டு என்னோடய அந்த டேஷ்போர்டில் இருந்து நான் மெனு ரிசீவ் ஆனதை போய் பார்க்குறேன். ஓகேங்களா. ஸோ இப்போது போயிட்டு ஆர்டர்ஸில் போய் பார்க்குறேன். இங்கே ஆர்டர்ஸில் வந்து எனக்கு பில் வந்திருக்கும். ஸோ அதனால் அந்த இன்வாய்ஸில் அந்த ஃபீ வந்து ஆட் ஆகுதா அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இன்வாய்ஸ் கொடுத்துட்டு கண்டினியூ பிரிண்ட் கொடுக்குறேன். கொடுத்துட்டு அந்த இன்வாய்ஸை வந்து டவுன்லோட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு அந்த இன்வாய்ஸில் என்ன வருது அப்படிங்கிறத பார்ப்போம். ஓகே, இங்கே இன்வாய்ஸ் டவுன்லோட் ஆகிடுச்சு. இதை ஓப்பன் பண்ணுறேன். ஓகே, இங்கே இன்வாய்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே அரேபியன் மந்திக்குள்ள ரேட் இருக்குது. அது போக கண்டெய்னர் சார்ஜஸ் அப்படிங்கிறதும் இங்கே அடிஷ்னலாக 10 ரூபா ஆட் ஆகி 272.5, ஸோ 273 ரூபா இங்கே டோட்டலாக ஷோ ஆகுது. சரிங்களா. ஸோ இப்போ இந்த கண்டெய்னர் சார்ஜஸுங்கிறது இன்வாய்ஸ் வர இன்வாய்ஸ்லேயும் ஆட் ஆகிடுச்சு. ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி நீங்கள் உங்களோட ஷாப்புக்கும் நீங்கள் இந்த கண்டெய்னர் சார்ஜஸ் அப்புறம் பார்சல் ஃபீ இந்த மாதிரியான எந்த மாதிரி சார்ஜஸ் நீங்கள் ஆட் பண்ணோம் அப்படின்னாலும் இந்த ஃபீச்சர்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் அந்த சார்ஜஸை நீங்கள் எந்த ஃபுட் ஐட்டம்ஸோடனாலும் நீங்கள் போய் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ லிங்க் பண்ணிவிட்டு அந்த ஃபுட் ஐட்டம்ஸை எந்த மோட்லேருந்து ஆர்டர் போடும்போது உங்களுக்கு இந்த சார்ஜஸ் வரணும் அப்படிங்கிற ரூலையும் நீங்களே செட் பண்ணிக்கலாம். சரிங்களா. ஸோ இதுதான் நம்ம இப்போ புதுசாக கொடுத்துருக்குற இந்த அப்டேட்டு. இதை யூஸ் பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை நம்மளோட டீமுக்கு அப்டேட் பண்ணுங்கள். தேங்க்யூ.